அம்மா சரணம், தாயே சரணம், அபிராமி சரணம், சத்குருவே சரணம். இப்போ நாம் அபிராமி அந்தாதி 2வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். பாடல்: துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கரும்பஞ்சிலையும் மென் பாஷா அங்குஷமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. இப்போ அபிராமி பட்டர் முதல் பாடலை விழுத்துணையே என முடித்தார். அடுத்த பாடலை துணையே என ஆரம்பிக்கிறார். ஏன்னா இது அந்தாதி. ஒரு பாட்டோட அந்தம் அடுத்த பாட்டோட ஆதியாக வருது. அதாவது முடிவே தொடக்கமாக வர்றதுனால தான் இதற்கு அந்தாதி என பெயர். இப்போ துணையே. இப்போ எப்படி அபிராமி உடலுக்கும் மட்டுமல்லாமல் உயிருக்கும் துணையாக அவள்தான் எல்லா காலங்களிலும் நமக்கு துணையாக வர்றாள் அப்படிங்கிறதுனால தான் இங்கே துணையே அப்படிங்கிறாரு. இப்போது உலகத்தில் இருக்கிற துணையெல்லாம் நம்ம கூப்பிட்டாதான் உதவி புரிவார்கள். அதுவும் எப்படின்னா நமக்கு கண்ணுக்கு தெரியும்படியாக உதவி புரிவாங்க. ஆனால் அபிராமியோ நாம் அழைக்காமலேயே நமக்கு உதவுபவள். எப்படின்னா நமக்கு வர்ற கஷ்டமெல்லாம் அவளுக்கு முன்னாடியே தெரியும். அதனால் நாம் கூப்பிடாமையே நமக்கு அருள் புரிபவள். அதனால்தான் நமக்கு அவள் காக்கும் துணையாக எந்நாளும் எக்காலத்திலும் இருப்பாள் அப்படிங்கிறதுனால இங்கே துணையே அப்படின்னாரு. அடுத்து தொழும் தெய்வமும் பெற்ற தாயும். இப்போ யாராவது நமக்கு இக்கட்டான சூழ்நிலையில் உடலாலோ பொருளாலோ உதவி செஞ்சாங்கன்னா அவங்கள நாம் தக்க சமயத்தில் தெய்வம் மாதிரி உதவி செஞ்சீங்க அப்படின்னு நம்ம கையெடுத்து கும்பிடுவோம். ஏன்னா அவங்கள நாம் தெய்வமாக பார்க்குறோம். அது மாதிரி தான் அபிராமியும் நமக்கு தெய்வமாகவும் அவள் தான் இருக்கிறா. அதுக்கப்புறம் நம்மளை பெற்றெடுத்த தாயாகவும் அவள் தான் இருக்கிறாள். அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே தெய்வமும் பெற்ற தாயும், அதாவது அபிராமிக்கு அடுத்தபடியாக பெற்ற தாயை தான் சொல்கிறாரு அபிராமி பட்டர். ஏன்னா ஒரு தாய் தான் தன்னுடைய உயிரையே தியாகம் செஞ்சு எந்த எதிர்பார்ப்பும் பிள்ளைகளிடம் பார்க்காம அவங்கள வளர்த்து ஆளாக்குவார். அது மாதிரி தான் அபிராமியும் தான் படைத்த எல்லா ஜீவராசிகளையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறா அப்படின்னு சொல்கிறாரு. எப்படின்னா இப்போது எல்லா மனிதர்களுமே ஒரு மாதிரியே இருக்க மாட்டாங்க. ஒருத்தங்க நல்லவங்களாக இருப்பாங்க, ஒருத்தங்க கெட்டவங்களாக இருப்பாங்க. ஒருத்தங்க கடவுளை போற்றுவார்கள், மற்றவங்க கடவுளை தூற்றுவார்கள். ஆனால் யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட கொடியவர்களாக இருந்தாலும் அவர்களை எல்லாரையுமே அம்பாள் ஒரே மாதிரி தான் பார்ப்பா. அதனால தான் அவங்க யாராக இருந்தால் இவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்க்காம எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் காற்று மழை தண்ணீர் பூமின்னு எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் தருவா. அது மாதிரி தான் ஒரு பெற்ற தாயும் தனக்கு இருக்கிற எல்லா பிள்ளைகளையுமே ஒரே மாதிரி தான் பார்ப்பா. ஒரு குழந்தை நல்லவனாகவும் ஒரு குழந்தை கொஞ்சம் கெட்டவனாக இருந்தாலுமே இந்த குழந்தை கெட்டவன் அப்படின்னு பார்க்காம எல்லா குழந்தைகளையுமே ஒரே மாதிரி தான் பார்ப்பா. அப்படி தான் ஒரு தாய் கோயிலில் போய் ஆண்டவனிடம் எனக்கு நரகத்தை கொடு அப்படின்னு வேண்டினாலாம். அப்போது அந்த கோயிலில் இருக்கிற அர்ச்சகர் கேட்டாராம், ஏம்மா நீ மட்டும் நரகத்தை கொடுன்னு கேட்குற, எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு தானே கேட்பாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த தாய் சொன்னாலாம், என்னுடைய குழந்தை மிகவும் கெட்டவன், அவன் செய்கிற செயலெல்லாம் தப்பாக தான் இருக்குது, அவன் செய்கிற தப்புக்கெல்லாம் நரகம்தான் கிடைக்கும். அப்படி அவன் நரகத்துக்கு போயிட்டானா அங்கே அவனுக்கு அன்பு செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க, அதனால தான் அவன் எனக்கு நரகத்தை கொடுன்னு கேட்குறேன் அப்படின்னு சொன்னாலாம் அந்த தாய். அது மாதிரி அபிராமியும் தாயாகவும் இருப்பாள், அதே சமயத்தில் தெய்வமாகவும் இருந்து நமக்கு வர்ற கஷ்டத்தையெல்லாம் நம்ம கூப்பிடாமையே காப்பாற்றுவா. அப்படிங்கிறனால இங்கே தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த வரி ஸ்ருதிகளின் பனையும் கொழுந்தும். இங்கே ஸ்ருதி அப்படிங்கிறது இசையை குறிப்பிடலை. இங்கே ஸ்ருதி அப்படிங்கிறது வேதத்தோட இன்னொரு பெயர் ஸ்ருதி. இங்கே வேதத்தை மரம் அப்படிங்கிறாரு, வேதத்தை வேத விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேதம் ஒரு மரம் மாதிரி. எப்படி ஒரு மரத்திற்கு இலை பூ பிஞ்சு காய்னு எல்லாம் இருக்குதோ அது மாதிரி அந்த வேதமாகிய மரத்திற்கு கிளையாகவும் கொழுந்தாகவும் அவ தான் இருக்கிறா. இங்கே வேதத்தோட கிளைனா வேதத்தினுடைய சாகைகளையும், கொழுந்து அப்படிங்கிறது உபநிடத்தையும் குறிக்கிறார். ஒரு மரத்தோட கிளை மாதிரி வேதத்தின் சாகைகள் பறந்து விரிஞ்சிருக்கான், அதில் இருக்கிற கொழுந்து மாதிரி உபநிதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அபிராமி பட்டர்.
இப்போ ஒரு மரம் இருந்துச்சுன்னா எப்படி கிளைகள் வந்து பறந்து விரிஞ்சிருக்கும், ஆனால் கொழுந்து வந்து அந்த கிளையோட உச்சியில தான் அந்த கொழுந்து இருக்கும். அந்த கொழுந்து தான் புத்தம் புதிதாக வளர்ந்து கொண்டே தளிர்த்து வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். அது மாதிரி அபிராமியும் ஒரு மரம் மாதிரி உறுதியாக பழமையாக இருந்தாலும் அந்த கொழுந்து மாதிரி புதுமையாக எப்பொழுதுமே புதுமையாகவும் இருப்பாள். அதாவது அவள் பழமைக்கு பழமையாகவும் புதுமைக்கு புதுமையாகவும் ஒரு வேதத்திற்கு சாகைகள் மாதிரி பனையாகவும் கொழுந்து மாதிரி உபநிதங்களாகவும் அவள்தான் இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பதிக்கொண்ட வேரும். இப்போ நம்ம ஒரு மரத்தில் பார்க்குறதுக்கு மரமாக இருக்கும். அந்த மரத்தில் பூ காய் கனின்னு எல்லாமே தெரியும். ஆனால் அதில் இருக்கிற வேர் வந்து கண்ணுக்கு தெரியாமல் மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கும். ஆனால் நமக்கெல்லாம் ஒரு பழம் வேணும்னு நினச்சோன்னா அந்த பழம் வேணும்னு அதில் இருக்கிற கிளைக்கு தண்ணி ஊற்ற மாட்டோம். அதுக்கு இருக்கிற வேருக்கு தான் தண்ணி ஊற்றுவோம். ஆனால் அந்த வேர் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது, மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கும். ஆனால் அந்த வேருக்கு தண்ணி ஊற்றினால்தான் நமக்கு பழம் கிடைக்கும். அது மாதிரி அந்த வேதத்துக்கு சாகைகளாகவும் உபநிதங்களாகவும் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருந்தாலும் அந்த வேதத்தோட ஆணி வேராகவே அவள் தான் இருக்கிறா. கண்ணுக்கு தெரியாத அந்த வேராகவும் இருக்கிறா. அந்த வேதத்தை நாம் உணரணும், கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் அதை நாம் உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பதிக்கொண்ட வேரும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அவள் எப்படி காட்சி தர்றா அப்படின்னா, பனிமலர் பூங்கனையும் கரும்பஞ்சிலையும் மென் பாஷாங்குஷமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அம்பாள் வந்து எப்படி காட்சி தரா அப்படின்னா 4 கைகள் கொண்டு காட்சி தர்றார் இல்லையா. அம்பாளை பார்க்குறப்போ வலது பக்கம் 2 கையும் இடது பக்கம் 2 கையும் இருக்கும். அப்போது வலது பக்கம் இருக்கிற 2 கையில் மேலே இருக்கிற கையில் மலர் அம்புகளையும் கீழ் வலக்கரத்தில் அங்குசத்தையும் வச்சிருக்கிறா. அதே மாதிரி இடது பக்கம் இருக்கிற 2 கரங்களில் மேல் கரத்தில் கரும்பாகிய வில்லையும் கீழ் இடது கரத்தில் பாசத்தையும் வைத்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாரு. இவை எல்லாமே அம்பாளுக்கு படைக்கலங்களாக உதவுபவை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேல் வலக்கரத்தில் மலர் அம்புகளையும் அங்குசத்தையும் வச்சிருக்கிறாரு. இப்போது மலர் அம்புகள்னா என்ன, அதாவது கரும்பை வில்லா வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா அந்த கரும்பாகிய வில்லுக்கு அம்புன்னு ஒன்று இருக்கணும். அந்த அம்பை எப்படி வச்சிருக்கிறான்னா இரும்புன்னு அதற்கு பானம் சொல்லலாம் இல்லையா. இரும்பு வில்லுக்கு அம்பை வந்து பானமாக தொடுப்பாங்க. இங்கே கரும்பை வில்லா வச்சிருக்கிறா அப்படின்னா அதற்கு அம்பை எதை வச்சிருக்கிறான்னா அதுக்கு மலர்களை அம்புகளாக வச்சிருக்கிறாளாம். அதுவும் எந்தெந்த மலர்னா 5 மலர் சொல்கிறாங்க. அந்த மலர் வந்து அதாவது தாமரை மலர், மாம்பூ, அசோகம், முல்லை, நீலோத்பலம் அப்படிங்கிற 5 மலர்களையும் பானமாக கையில் ஏந்தியுள்ளாளாம் அபிராமி. இப்போது நம்முடைய மனதை தான் அவள் கரும்பாக வில்லாக வச்சிருக்கிறாளாம். நம்முடைய மனசையே கரும்பாக்கி வில்லாக வச்சிருக்கிறா. அதற்கு பானமாக தான் இந்த மலர் அம்புகளை பானமாக வச்சிருக்கிறாராம். அதே மாதிரி இந்த கரும்பை வந்து யார் அம்பா வச்சிருக்கிறான்னா காமனும் இந்த கரும்பை தான் வில்லா வச்சிருப்பான். இந்த காமனுக்கு வசப்படாதவங்கன்னு பார்த்தோன்னா யாருமே இல்லை. இதற்கு விஸ்வாமித்திரர் கூட பேர்பட்ட விஸ்வாமித்திரரே காமத்திற்கு அடிமையாயிட்டார் இல்லையா. ஆனால் தன்னை தொழும் அடியவர்களிடம் இந்த காமம் வந்து போய் நெருங்கக்கூடாது. அது தேவை. இப்போது உணவுனா பசிக்கு தான் உணவை எடுக்கத்துக்குமே தவிர உணவுக்காக பசின்னு இருக்கக்கூடாது இல்லையா. அது மாதிரி இந்த காமம் வந்து தேவைக்கு தக்க உலக தோற்றத்திற்காக இருக்கலாமே அன்றி அந்த காமமே கதியாக இருக்கக்கூடாது. அப்படி தன்னை தொழுபவர்களை காமன் வந்து நெருங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த காமனை அடக்கும் கருவியாகவும் அவள் தான் இருக்கிறா அப்படிங்கிறதுக்காக அந்த கரும்பையே அவள் வந்து வில்லா வச்சிருக்கிறாளாம். அடுத்து நமக்கு விருப்பு வெறுப்பு ஆணவம் அப்படிங்கிற குணமெல்லாம் நம்மகிட்ட இருக்குது. இந்த குணமெல்லாம் இருக்கிற வரைக்குமே நம்ம இறைவனை நெருங்க முடியாதான். அதுபோல் பாசம் உள்ளவரையும் இறைவியை பற்றி நினைக்கவே முடியாதான். இந்த 3மே நம்மை நெருங்காத வண்ணம் வந்து அபிராமி நம்ம
பாதுகாக்கிறதுக்காக தான் இதை காமனை வெல்வதற்காக கரும்பை வில்லாகவும் அந்த மலர் அதுக்கு பானங்களாக மலர்களையே அம்பா வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்றாரு அபிராமி பட்டர். எப்படின்னா இத்தகைய கொடிய குணங்களை எப்படி நம்மளாம் அடக்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு அபிராமியை தொழுதால் போதும், இதில் இருந்து நம்மளுக்கு ஈஸியாக வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்கிறாரு. காமனை வெல்லவும் ஆணவத்தை நீக்கவும் பாசத்தை கடக்கவும் விரும்பினவர்கள் அம்பிகையை பணிந்தால் எளிதில் வெற்றி பெறலாம் அப்படின்னு அபிராமி பட்டர் இங்கே சொல்கிறாரு. அவ எப்படி இருக்கிறாளாம்? திரிபுர சுந்தரி ஆகிய அபிராமி அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே திரிபுர சுந்தரியில் திரி அப்படிங்கிறது 3, புறம் என்றால் மேலான இடம், திரிபுரம் என்றால் மேலான 3 இடங்களுக்கும் தலைவி என பொருள். இப்போ 3 புறமும் மேலான புறம் தான். அது என்னென்ன பார்த்தோம்னா பிரம்மலோகம், விஷ்ணுலோகம், சிவலோகம். இப்போ பிரம்மலோகத்துக்கு பிரம்மனையும், விஷ்ணுலோகத்திற்கு விஷ்ணுவையும், சிவலோகத்திற்கு சிவனையும் உரியவர்களாக்கி அவர்கள் மூலமாக படைத்தல், காத்தல், அழித்தல் என்கின்ற தொழிலை மூவர்கள் மூலமாக நடத்தி வருவதால் அம்பிகையை திரிபுர சுந்தரி என அழைத்தார் அபிராமி பட்டர். அதனால் இதைத்தான் லலிதா நவரத்ன மாலையில் முத்தேவரும் முத்தொழிலாற்றிடவே முன்னின்றருளும் முதல்வி சரணம், வித்தே விளைவே சரணம் சரணம், வேதாந்த நிவாசினியே சரணம் அப்படிங்கிறது இந்த திரிபுர சுந்தரி அப்படிங்கிறத தான் இங்கே குறிக்கிறாங்க. அப்பேற்பட்டவள்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதுனால தான் இங்கே ஆவது அறிந்தனமே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது தெரிஞ்சுக்கிறது வேற, அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது வேற. இப்போ நம்ம ஒரு கற்கண்டை கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஆனால் அதுக்குள்ள சுவை இருக்குது அப்படிங்கிறது எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அந்த கற்கண்டை வாயில் போட்டு சுவைத்தாதான் உணர முடியும். அப்படி உணர்வதை தான் இங்கே அறிதல் அப்படின்னு சொல்கிறாரு. கற்கண்டை கண்ணால் பார்க்கும்போது அதை தெரிஞ்சுக்கிறோம், இது கற்கண்டுன்னு தெரிஞ்சுப்போம். ஆனால் அதில் இருக்கிற சுவையை உணரணும்னா அதில் வாயில் போட்டு சுவைத்தால்தான் நமக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். அது மாதிரி அபிராமியும் நம்ம கண்ணுக்கு தெரிகிற ரூபமாக இருந்தாலும் கூட அவளை நாம் உணர்ந்தாதான் அவளை புறத்தின் மூலமாக கண்டாலும் அகத்தின் மூலமாக தான் அவளை உணர முடியும். அதனால்தான் இங்கே புறக்கண் கண்டதை அகக்கண்ணால் காண்பதே அறிதல் அப்படின்னு சொல்கிறாரு அபிராமி பட்டர். அப்படியேப்பட்டவளை நாம் ஈஸியாக பார்த்துட முடியுமா? எப்படி புதையலை அடையணும்னா சிரமப்பட்டு நிலத்தை வெட்டி பார்த்து கஷ்டப்பட்டாதான் அந்த புதையல் நமக்கு கிடைக்கும். அது மாதிரி அப்பேற்பட்ட அபிராமியை நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறாரு அபிராமி பட்டர். நன்றி.